சிவனேச்சத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானுடைய ஊடக ஒருங்கிணைப்பாளர் அல்லது செயலாளர் அப்படி இருந்தவர் தான் ஆசாத் மௌலானா. அப்படி இருந்த ஒருவரே பிள்ளையான் மற்றும் அவருடைய பின்னணி சம்பந்தமான பல்வேறு உண்மைகளை அம்பலப்படுத்தினார் சேனல் 4 ஊடகத்தின் அந்த நேர்காணலினூடாக. அதை அடுத்துத்தான் ஒரு பூதாகரமை வெடித்ததை போல, பாம்புகளுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் அடித்து விட்டது போல அங்கும் இங்கும் பலர் ஓட தொடங்கினார்கள். பல வாய்ஸ் கட்டுகள், இல்லை இது பொய், இது பணத்துக்காகவும் அந்த நாட்டிலே வதிவிட கோரிக்கைக்கு, புகலிட கோரிக்கைக்கு அனுமதி கோரி இதெல்லாம் இந்த ஆசாத் மௌலானா செய்திருக்கின்றார், அப்படியெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்று இந்த கைதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது அன்று ஆசாத் மௌலானா சொன்னது என்னவோ உண்மை என்று எண்ண தோன்றியிருக்கின்றது. காரணம், அன்று அந்த காணொளியில் ஆசாத் மௌலானா கதைத்த விடயங்களை வைத்துத்தான் இன்று இந்த கைதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். நாங்கள் சற்று பின்னோக்கி சென்றோமானால் அந்த சேனல் 4 காணொளியிலே ஆசாத் மௌலானா பல முக்கியமான விடயங்களை சொல்கின்றார். அதில் சுரேஷ் சலை சம்பந்தமாகவும் விடயங்களை அம்பலப்படுத்துகின்றார். அதாவது கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். இவர் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானோடு அவருடைய செயலாளரான ஆசாத் மௌலானா இவர்கள் இருவருமே கோட்டாபே ராஜபக்சவை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு செல்கின்றார்கள். அவருடைய தனி அறையில் சந்திக்க சென்ற போது அங்கு கோட்டாபே ராஜபக்ச சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு, பிள்ளையானுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கின்றார். என்ன ஆர்டர் அது? உங்களிடம் இருக்கின்ற நபர்களை வைத்து ஒரு குழு ஒன்றை ஆரம்பியுங்கள். அந்த குழுவை வைத்து பல வேலைகள் எங்களுக்கு செய்யவிருக்கின்றது. அந்த குழுவின் பெயர் ட்ரிபோலி பெலட்டூன். இந்த ட்ரிபோலி பெலட்டூன் குழுவை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர்கள் யார், அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள் யார், அரசுக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி அவர்களை கொலை செய்வது தான் இந்த ட்ரிபோலி பெலட்டூனுடைய அந்த குழுவினுடைய வேலையாக இருந்தது. அப்போதே ஆசாத் மௌலானா ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறார். அதாவது கோட்டாபே ராஜபக்சனுடைய மேசையில் லசந்த விக்ரமதுங்க ஊடகவியலாளர், கொல்லப்பட்ட மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கனுடைய பத்திரிகை இருக்கின்றது. அந்த பத்திரிகையை பார்த்தவுடன் கோட்டாபே ராஜபக்ச கூறியிருக்கின்றார், இவனையும் நாங்கள் கொள்ள வேண்டும், இவன் எனக்கு தொடர்ந்தும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றான், என்னை சீண்டி பார்த்து கொண்டு இருக்கின்றான், இவனையும் கொள்ள வேண்டும், உணர்ந்தால் இந்த குழுவினூடாக இவனையும் கொன்று முடியுங்கள், கதையை முடித்து விடுங்கள் என்று ஆர்டரும் கொடுக்கப்படுகின்றது.